இன்னைக்கு ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். நல்ல காரசாரமான பூண்டு சட்னி தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயை சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் 2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், 5 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஒரு 30 செகண்டுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் 10 சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் அரிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. 30 பல்லு பூண்டு இப்போது இதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா எடுத்து ஆற வச்சிடுங்க. ஆறுனதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதுக்கு தண்ணி தேவைப்படாது, தண்ணி இல்லாமலே அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தோசையில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்பவும் போல் தோசை இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 30 செகண்ட் அப்படியே விட்டுடுங்க. இந்த மேலே இருக்க லேயர் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த பூண்டு சட்னி இதில் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டுடுங்க. 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம். நல்ல ஸ்பைசியான பூண்டு சட்னி தோசை ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே ஒரே மாதிரி தோசை செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பூண்டு சட்னி தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க ஹாப்பி குக்கிங் ஹாப்பி ஈட்டிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்க்ரீடியன்ட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கமெண்ட் பாக்ஸில் இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.